Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஆயிடுச்சுங்களா, ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எப்படி நம்ம சேனல் ஹேக்லேருந்து எப்படி வெளியே வந்தோம் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்ம லாஜிக் வீடியோவை பார்ப்போம். இது நம்ம டெலிகிராம் சேனல் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் உங்களுக்கு நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைஸ்-Aktion தமிழ் டெலிகிராம் சேனல் எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரன்னிங் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிட்டுருப்பேன். அதாவது இது டிப்ஸு, சேல் பிலோ பை அபவ், கால்ஸ் கிடையாது, டிப்ஸ் கிடையாது. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். என்னுடைய வியூஸை மட்டும் லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணிட்டுருப்பேன் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஓகேங்களா? ஸோ 11 மணி 17 நிமிஷத்துக்கு ஸோ இந்த இடத்துல டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஏரோ மார்க் போட்டுக்க பாருங்கள். 17ஆம் தேதி மே 11:17. சரி, இந்த இடத்துல ஏன் சார் சேல் சைடு வரும்னு நீங்கள் எப்படி கணிச்சிங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இடத்துல சேல் சைடு வருமா இல்லையா அப்படின்னு? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்னிங் அப்டேட் பார்த்துருப்பீங்க. மார்னிங் அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தேன்? உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட். நான் அது ஏன் அந்த பக்கம் லெவல் கொடுத்துருந்தேன், எதுக்கு லெவல் கொடுத்துருந்தேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க ஏன் எப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க ஒரு டைம். இப்போ பாருங்கள், இந்த டுடே லாஜிக் வீடியோ மேக்ஸிமம் லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டினியூவாக போடலான்னு இருந்தேன். ஸோ இதுக்கும் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு நம்ம டெலிகிராம் சேனல் ஆப்ஷன்ஸ் தமிழ், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? இன்றைக்கி 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டு மேலே அப் மூவ் போயிட்டுருக்கு. சொல்ல நமக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? அதாவது ரீடெஸ்ட்மெண்ட். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே இப்போ கண்டினியூவாக மேலே போயிட்டுருக்காது. இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா மேலே ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சது. ஸோ கட் ஆகிட்டுக்கே எங்கே வரும்னா ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், அதாவது 43,500 லெவல் வரும்னு போட்டிருந்தேன். 43,465 450 கிட்டே வந்துச்சு. ஒரு 50 பாயிண்ட் பண்ண வருங்க. அவ்வளோ எக்ஸாக்ட்லாம் நம்ம கணிக்க முடியாது நம்ம. ஓகேங்களா? இது அதனுடைய சப்போர்ட் லெவல், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இது. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த்தை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, கொஞ்சம் பெரிய லெவல் ஜோன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு இந்த இடத்துல வரும்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கணிச்சிட்டு தான். எப்போது நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 11 மணி 16 நிமிஷத்துக்கு. ஓகேங்க, இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு போட்டிருந்தது. ஓகேங்களா? இதில் ரொம்ப நம்ம மூளை கெடுத்துக்கிட்டு ஆராய விஷயம் கிடையாது. சரி, இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயம் 10 லைன் மேலே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இந்த ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கவனிச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்றது சேஃப் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கட் ஆகிட்டு உங்களுக்கு சேல் எடுத்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இது போடாதீங்க, இது போட்டுருங்க. ஏன் நிறைய பேரோட கொஷின்ஸ் என்னென்னா, சார் இந்த ஸ்விங் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடலாமா இல்லை இந்த ஸ்விங் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடலாமா அப்படின்னு. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்ற ரெண்டுத்துக்கும் 860, இது 930, கிட்டத்தட்ட எத்தனை 60 பாயிண்ட்ஸ் கேப் அதிகமாக இருக்குது என்னுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம ஆர்ஆர் ரேஷியோ என்ன பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு சேர்த்து தான் நம்ம டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு சேர்த்து நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா ப்ராஃபிட் லெவல்ஸ், அதாவது உங்களுடைய டார்கெட் லெவல் இந்த இடத்துல வரும். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம் போட்டிருக்கும் பாருங்கள். எத்தனை மணிக்கு? 12 மணி 20 நிமிஷத்துக்கு புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம். ஏன்னா எனக்கு அந்த 500 ஆகும். ஆனால் அவ்வளோ ரிஸ்கியாக எடுக்கணும். ஸோ வந்த ப்ராஃபிட் போதும் இல்லைங்களா? இந்த இதுக்கும் 1:1 1:4-5 மேலே வந்திருக்கு. ஸோ இதோட வேறு என்ன வேணும்? ஸோ க்ளோஸ் பண்ண பொசிஷன் க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி என்னுடைய வியூஸை சேல் சைடு கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே லாஜிக் வீடியோவை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய உங்களுக்கு கமெண்ட்ஸும் தெரியுங்க. இன்னும் இதை பற்றின வீடியோ லென்த் ஆகிறதுக்காக நான் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போகலாம். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டேன். இது இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் 0.5 வந்துச்சு. இது பாருங்கள், சூப்பரான ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு 1008 காரணங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோ லென்த் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படிலாம் ரொம்ப டீப்பாக குழப்பிட்டு இருக்காதிங்க, சிம்பிளாக இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி வெபினாரில் ஜாயின் பண்ண கொடுத்துருக்கேன், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் வந்தால் உங்களுக்கு அதுவும் வெபினார் டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.